வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன். இந்த பதிவுல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா பஞ்சமகா புருஷ யோகம். இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, 5 விதமான யோகங்கள் இருக்கு. அதுதான் பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அந்த யோகத்தின் பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ருச்சக யோகம், பத்ர யோகம், ஹம்ச யோகம், மாளவிய யோகம் மற்றும் சசயோகம். இந்த யோகத்திற்கு காரணமாக கூடிய கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள். அவர்கள் முறையே செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இப்போ ஒரு ஜாதகத்துல இந்த யோகம் எப்படி நிர்ணயம் பண்றோங்கிறத நம்ம போலாம். முதல் யோகமாக ருச்சக யோகம். இந்த ருச்சக யோகத்திற்கு காரணமாக கூடிய கிரகம் செவ்வாய். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 ஆகிய பாவங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெறும் நிலையில் இந்த ருச்சக யோகம் அந்த ஜாதகத்தில் அமையப்பெறுகிறது. ருச்சக யோகம் உள்ள ஜாதகத்துல அந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகர் கட்டுமஸ்தான உடலை உடையவராகவும், போர் வீரருக்கு ஒப்பான தைரியத்தை உடையவராகவும், மிகவும் செயல் வீரராகவும், மேலும் மந்திர சாஸ்திரத்தில் வல்லவராகவும் திகழ்வார். அடுத்த யோகம் பத்ர யோகம். இந்த பத்ர யோகத்திற்கு காரணமாக கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன். ஒரு ஜாதகத்தில் புதன் கேந்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 ஆகிய ஸ்தானங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெறும் நிலையில் இந்த பத்ரயோகம் அந்த ஜாதகத்தில் வரப்பெறுகிறது. பத்ரயோகத்தின் பலனாக அந்த ஜாதகர் கல்வியில் சிறந்தவராகவும், பேச்சாற்றல் உடையவராகவும், எழுத்தாற்றல் உடையவராகவும், இளமையான தோற்றம் உடையவராகவும் அந்த ஜாதகர் அமையப்பெறுவார். இதற்கு அடுத்த யோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹம்ச யோகம். இதற்கு காரணமாக கூடிய கிரகம் குரு. ஒரு ஜாதகத்தில் குரு கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 ஆகிய ஸ்தானங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெறும் நிலையில் இந்த ஹம்ச யோகமானது அந்த ஜாதகத்தில் அமையப்பெறுகிறது. ஹம்ச யோகம் உள்ள ஜாதகர் பக்திமான், குரு பக்தி உடையவர், தெய்வ நம்பிக்கை உடையவர், ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பவர், மேலும் பிறருக்கு உபதேசம் செய்வதில் வல்லவர். இந்த ஜாதகருக்கு பலவிதமான பாக்கியங்கள் தன் வாழ்வில் கிட்டும். மேலும் நல்ல வசதி வாய்ப்பு அனைத்தும் அந்த ஜாதகருக்கு இருக்கும். இதுக்கு அடுத்த யோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாளவிய யோகம். இதற்குண்டான காரண கிரகம் சுக்கிரன். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 ஆகிய பாவங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெறும் நிலையில் அந்த ஜாதகத்தில் மாளவிய யோகம் என்பது அமையப்பெறுகிறது. இந்த மாளவிய யோகம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு கலா ரசிகனாகவும், கலையின் மீது பிரியமுடையவராகவும், பல கலைகளில் தேர்ச்சி பெற்றவராகவும், வீடு வாகன வசதி உடையவராகவும், அழகிய மனைவி உடையவராகவும், பெண்கள் மூலமாக ஆதாயம் பெறும் நிலை அந்த ஜாதகர் அடைவார். 5வது யோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சசயோகம். இதற்கு காரணமான கிரகம் சனி. ஒரு ஜாதகத்தில் சனி கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 ஆகிய பாவங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெறும் நிலையில் இந்த சசயோகமானது அமையப்பெறுகிறது. சசயோகம் பெற்ற ஜாதகர் கடின உழைப்பாளி, நம்பிக்கைக்குரியவர், தனக்கு கீழ் வேலை செய்வதற்கு பல வேலையாட்களை உடையவர், ஒரு ஊரின் தலைவராக இருக்கக்கூடிய பண்புகள் மற்றும் திறமை பெற்றவர், மேலும் பிறரின் சொத்துக்களை வாங்குவதில் நாட்டமுடையவராக இருப்பார். இந்த பஞ்சமகா புருஷ யோகம் எப்படி ஒரு ஜாதகத்தில் இருக்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.